A horizontal bridge is built across a river. A student standing on the bridge throws a small ball vertically upwards with a velocity 4 meters per second. The ball strikes the water surface after 4 seconds. The height of bridge above water surface is. Questionல வந்து horizontal bridge வந்து riverக்கு across இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. So let us take a water surface. இப்போ இதில் ஒரு water surface இருக்க மாதிரி diagram போட்டுக்கலாம். Okay, so there is a bridge across the horizontal bridge across the river. A student standing on the bridge throws a small ball upwards, vertically upwards. So there is a student standing on the bridge and he is throwing a ball vertically upwards. Vertically upwards na இப்படி இருக்கும். So the ball என்ன ஆகும் அப்படியே travel ஆயிட்டே வந்து it will be striking the surface of water. Ball strikes the water surface அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுவும் after 4 seconds. So it is striking after 4 seconds. Velocity வந்து இங்கே 4 meter per second. So initial velocity is 4 meter per second. Height of the bridge கண்டுபிடிக்கணும் above the water surface. Above the water surface நான் வந்து இந்த height இதை கண்டுபிடிக்கணும். சரி, இதை calculate பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா equation of motion. S is equal to ut plus half g t square. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணோம். இதில் நமக்கு g வந்து நெகட்டிவ் தான் வருங்க. ஏன்னா ஸோ இந்த இடத்துல மைனஸ் சிம்பிள் போட்டுக்கலாம். வேர்ட்டிக்கலி அப்வர்ட்ஸில் வந்து பால் ட்ராவல் ஆகுது. அப்போனா அப்வர்டில் இருக்கிற எல்லாமே நம்ம பாசிட்டிவாகவும் டவுன்வர்டில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம நெகட்டிவாகவும் எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் g வந்து இங்கே நெகட்டிவ் போட்டுக்கிறோம். அதனால தான் ut மைனஸ் ஹாஃப் gt ஸ்கொயர். ஈவன் ஹைட்டுமே நமக்கு டவுன்வர்டில் தான் இருக்குது. நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோமோ அந்த ஹைட்டும் டவுன்வர்டில் இருக்குது. ஸோ அதுவுமே நம்ம நெகட்டிவில் தான் எடுத்துக்கணும். ஸோ நான் எஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஹெச்ன்னு போட போகிறேன். விச் இஸ் ஈக்குவல் டு யூ. யூங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி விச் இஸ் 4 மீட்டர் per செகண்ட் கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. டைம் வந்து 4 seconds மைனஸ் ஹாஃப் ஜி வந்து கொஸ்டினில் 10ன்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்க. ஸோ 10ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இன்டூ டி ஸ்கொயர் அகெயின் இட் இஸ் 4. ஸோ இதை சால்வ் பண்ணுவோம். ஸோ 4 4s are 16 வந்துடும். மைனஸ் இங்கே 5 வந்துடும். 5 times 16. So 16 minus 80, which is answer minusல வருது. minus 64. So minus h is equal to minus 64. அப்போ h is equal to 64 meter. So this is the answer. இந்த ஆப்ஷனில் இருக்கான்னு பார்த்துடலாம். இருக்குது. ஆப்ஷன் நம்பர் C is the correct answer for this question.